நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருப்படி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மறந்தாலும் உறவாடும் கிரகம், மறுஜென்மம் வரை தொடரும் நிச்சயம், அதுவும் சுக்கிரபவனுடைய வீரியத்தால். சுக்கிரன் என்கிற ஒரு கிரகம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் மறந்தாலும் உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமான முறையில உங்களுடைய பதிவை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி வளங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் அது தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படித்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்காம முன்வைத்த கால பின்வைக்க மாட்டார்கள். எது முடியலன்னு மற்றவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுவாங்க நிச்சயமானவர்ல. அந்த அளவுக்கு விடாமுயற்சியும் வைராக்கியம் படைத்தவர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள். முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம் சொல்லுவாங்க, 3ஆம் வீட்டை. அப்படி கால பிரசுத்தப்படி 3ஆம் வீடாக அமைவதுதான் இந்த மிதுன ராசி. முயற்சியும் வெற்றியும் கண்டிப்பா இவர்களிடம் உண்டு. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதர் புதன் உங்களுக்கு மட்டுமல்ல 4ஆம் இட கன்னிக்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார். ரெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10ஆம் இட கர்மஸ்தானத்துல போய் நீசம் அடைஞ்சிடறாரு. நீசம்னா பலம் இழந்து போகுது. அந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்குது, தோல்வியும் ஆரம்பிக்குது. புதன் அங்க போய் கை கொடுக்காம போயிடுவார். அப்போ மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் ஒரு வேலை ரீதியாகவும் புதன் பகவான் கை கொடுப்பதில் தவற விடுகிறார். அந்த இடத்துல கை கொடுத்து உங்களை காப்பாற்ற மாட்டாரு. உங்களுடைய ராசிநாதனே அந்த இடத்துல காப்பாற்ற மாட்டாரு. உங்களுக்கு திறமை இருந்தும் சரியான இடத்துல வெளிப்படுத்த முடியாமல் நீங்கள் போகி விடுவீர்கள். வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை சரியா பயன்படுத்த முடியாம போயிருவீங்க. கல்வி நல்லா படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் உங்களை விட கம்மியா வாங்கினவங்க கூட அதிக நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, உங்களால போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்களுக்கு நிலவும். காரணம், புதன் பகவான் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல நீசம் அடைவதால். இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அதே போல பெற்ற தாய் தந்தையர்கள் எவ்வளவுதான் சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் அல்லது அவங்க நல்லா இருந்தாலுமே அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைச்சாலும் அந்த உதவியை நீங்க அனுபவிக்கிற வாய்ப்பு குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகிட்டு இருக்கும். காரணம், இந்த 10ஆம் இடத்துல புதன் நீசம் அடைகிறதான். இப்படி புதன் நீசம் அடைஞ்சு கர்மஸ்தானத்தை உங்களுக்கு எந்த விதம் பலனை கொடுக்காம போனாலும் சுக்கிரன் என்கிற ஒரு கிரகம் அந்த இடத்துல உச்சமடைஞ்சு புதன் கொடுக்காததை, உங்கள் ராசிநாதன் கொடுக்காததை அந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கிறார். அதனுடைய பிரதிபலிப்பு மறுஜென்மம் வரை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பான முறையில. அதனுடைய அடிப்படையில உங்களுடைய மிதுனத்திற்கு 12ஆம் இட ரிஷபத்திற்கும் 5ஆம் இட துலாமிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிர பகவான். அவர் 10ல போய் உச்சம் அடைகிறாருங்க. அதனால கண்டிப்பான முறையில தொழில் ரீதியான ஒரு மாற்றத்தை இந்த சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. வெளிநாடு யோகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளி மாநில தொடர்புகள், வியாபாரங்கள் மற்றும் அந்த வியாபாரத்துல ஆடை அழகு சாதன சம்பந்தமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உணவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட தொழில் துறைகள் நீங்கள் தொடங்குகின்ற பொழுது அதன் ரீதியாக எதிர்பார்க்க லாபத்தை நீங்கள் கண்டிப்பான முறையில் பெறுவீங்க. அதற்கு சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதே போல வேலைன்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா பெண்கள் மூலமாக சில ஆதாயங்களும் நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். பெண்கள் மூலமாக சப்போர்ட் உதவி கண்டிப்பா கிடைக்கும். மிதுனராசியில பிறந்தவங்களுக்கு பெண் சகோதரர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக ஏராள நன்மையை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக உற்ற துணையாக அவர்கள் இருந்து விடுவார்கள். இதற்கு காரணமே சுக்கிரன் 10ல உச்சம் அடைகிறதுனாலதான். அதே போல திருமண வாழ்க்கை, நீங்க விரும்பி திருமணம் செய்கின்ற பொழுது, காதல் திருமணம் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிலைப்பாடுகளை மாறிவிடும். அதற்கேற்றபடி திருமணத்திற்கு பின்பும் நீங்கள் வேலை தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. தன்கையே தனக்குதியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய கைகளில் பணம் காசு பொருள்கள் என்ற அளவுக்கு உங்களை உயர்த்துவதில் சுக்கிரன் முதன்மையான கிரகமாக இருக்கிறாரு, அதுவும் 10ஆம் வீட்டுல. அப்படி சுக்கிரனுடைய வழிபாடு பிரார்த்தனை நீங்க பண்ணுகின்ற பொழுது தொழில் ரீதியாகவும் உங்க கையில பணப்புழக்கத்தையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் வேலையிலையும் உங்களுக்கு தொழிலையும் கை கொடுக்காம விட்டாலும் சுக்கிரன் கை கொடுத்து காப்பாற்றுவார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு அதற்கு உரிய தானியமான வெள்ளை முச்சை நிவேதனமாக படைத்து சமைத்து வணங்கி வருவது கண்டிப்பான முறையில் அந்த வேண்டுதல் பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேற்றும். ஒரு வேலை தொழில நல்லபடியாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்குங்க. மிதுன ராசியில பிறந்தவங்க ஒரு வேலை தொழில் சரியா அமையலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சுக்கிர வழிபாடு பண்ணா போதும். கண்டிப்பா உங்களுக்கு வேலையும் தொழிலும் நல்ல விதத்துல உங்களுக்கு அமைஞ்சிடும். உங்க கையிலையும் பணம் காசு பொருளும் நிச்சயமான முறையில். அதே போல மேலும் மிதுன ராசியில பிறந்தவங்க ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய கற்பனையில இருக்கிறபடி நீங்க ஆசைப்பட்டபடி ஒரு வீடு அமைவதற்கு சுக்கிரன் முக்கிய காரகம் வகிக்கிறார். ஏன்னா 10ல உச்சம் அடைகிறார். அதே வீட்டுல ஒரு தொழில் தொடங்குகின்ற பொழுது உங்களுக்கு மிகுந்த ராசியாகவும் யோகமாகவும் இருக்கும். ஆனா அந்த தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கணும் அல்லது ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கணும். மற்ற தொழிலாக இருக்கின்ற பொழுது பெரிய விருத்தி அடையாது. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க.
மேலும் காதல்ன்ற ஒரு சமாச்சாரம் உங்கள் குடும்பத்துல கண்டிப்பா வந்தே தீரும். ஸோ காதல் கல்யாணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புதிய டூ வீலர் வண்டி வாகனங்கள் அதிகமான மாற்றங்கள் ஏற்படும். ஸோ டூ வீலர் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த மிதுனராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுல மைனஸான ஒரு பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 10ல் நீசம் அடைகிறார். ஸோ தொழிலுக்கோ வேலைக்கோ நீங்க முயற்சி பண்ணுன்ற பொழுது அந்த வேலைக்கும் தொழிலுக்கும் தடையாக இருப்பது உங்களுடைய படிப்பு. அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும், அல்லது படிப்பு சான்றிதழ் ஏதாவது பிரச்சனைகள், மிஸ்டேக், எழுத்து பிழைகள் இருக்கும், இல்லை நீங்கள் வைத்திருந்த படிப்பு பத்தாம போகும், அல்லது உங்களோட நீங்கள் வாங்கிய மார்க் பத்தாம போகும். ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களோட அதிக மார்க் எடுத்தவங்க முன்னாடி போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ அப்படி ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது சுக்கிர பகவானுடைய வழிபாடு. ஸோ சுக்கிர பகவான் உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுத்து உங்களை காப்பாற்றி விடுவார். ஸோ அதுவும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியநாராயண கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு பக்கத்திலே கஞ்சனூர்ல சுக்கிரனுக்குன்னு தனி ஒரு சன்னதி இருக்கு. ஸோ அங்க போய் வணங்கிட்டு வருகின்ற பொழுது கண்டிப்பா அந்த அரசாங்க வேலைக்கும் தனியார் வேலைக்கும் தொழிலுக்கும் யோகத்தை கொடுக்கும். ஸோ புதன் கொடுக்காததை கண்டிப்பா சுக்கிரன் கொடுத்து காப்பாத்தாரு. மேலும் உடல் ரீதியான ஒரு வெள்ளி பொருளை அணிந்து கொள்கின்ற பொழுது தொழில் விஷயமும் ஒரு வேலை இடத்துல கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும், அவங்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நல்லது என்பதை நாம் இன்றைய இதில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.